திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். கிபி 13ஆம் நூற்றாண்டில் பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்கின்ற மதுரை 64 திருவிளையாடல் புராணத்திலே 1753 பாடல்களை பாடி அருளியிருக்கிறார். இதுல 1753வது பாட்டுல சொல்ற வியாச மகரிஷி, வான்மீகி முனிவர், எச்சன் இவங்கெல்லாம் இந்த மதுரை திருவிளையாடல் புராணத்தை ஆராய்ந்து 64 லட்சம் பாடல்களாக பாடியிருக்கிறாங்களாம். அதை சுருக்கி 3000 கவிதைகளாக அகத்தியமா முனிவர் பாடியிருக்கிறார். அதையும் சுருக்கி பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் 1753 பாடல்களாக தமிழ் மொழியில பாடி அருளி இருக்கிறார். வியாதன், வான்மீகி, எச்சன் விரித்து இறை விளையாட்டு ஓங்க ஆதியில் வரும் என்று ஆய்ந்த 64 இலக்கம் தூய்தகு கவிகள் தம்மை சுருக்கி 3000ல் ஓதினான் அகத்தியன், பின்பு உரைத்தனன் தமிழால் இன்றே அப்படின்னு சொல்லி பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் சொல்றார். நாம் தொடர்ந்து 63 திருவிளையாடல்களை சிந்திப்போம். உத்தர மகா புராணத்துல சாரசமுச்சயம் என்கின்ற பகுதியில வான்மீகி முனிவர், வியாசர், திருமால் இவங்கெல்லாம் சொன்ன அந்த 64 திருவிளையாடல்களின் பரப்பை நான் சுருக்கி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அகத்தியமா முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்திரன் பழி தீர்த்த படலம். திருச்சிற்றம்பலம். இந்திரன் பழி தீர்த்த திருவிளையாடல். முன்னொரு காலத்துல தேவேந்திரருக்கும் முன்னால இருக்கக்கூடிய இந்திரன், அந்த இந்திரன் என்ன பண்ணியிருக்கிறார், விருத்திராசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை கொன்று விடுகிறார். அந்த விருத்திராசுரனை கொன்றதுனால இவருக்கு ஒரு பெரும் பழியானது வந்துவிட்டது. அந்த பெரும் பழியை எப்படியாவது நீக்க வேண்டுமே என்பதற்காக அந்த தேவர்களுடைய குலகுருவாக விளங்கக்கூடிய வியாழ பகவான் பிரகஸ்பதி அவர்கிட்ட போய் கேட்கிற, குருவே, இந்த மாதிரி விருத்திராசுரனை கொன்றதால பெரும் பழி எனக்கு வந்துவிட்டது. அந்த பெரும் பழி நீங்குவதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த தேவேந்திரனுக்கும் முன்னால உள்ள தேவேந்திரன் அவரு குலகுருட்ட கேட்கிற. அப்ப குலகுரு சொன்னார், அந்த பெரும் பழிய ஒரு 4 கூறுகளாக பிரித்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்ற. அவங்களும் தேவர்களும் அந்த தேவேந்திரனும் அந்த பெரும் பழியை 4 கூறுகளாக பிரித்து குலகுருட்ட கொடுக்குறாங்க. அந்த குலகுரு அந்த 4 பேருக்கு பிரித்து கொடுத்துடுற. தண்ணீர், மண், மரம், பெண் இவங்க 4 பேர்கிட்டையும் அந்த 4 கூறுகளை கொடுத்துடுற. தண்ணீரில் நுரையாகவும், மண்ணில் உவராகவும், மரத்தில் பிசினாகவும், பெண்களிடம் பூப்பு என்னும் குருதியாகவும் இந்த பெரும் பாவமானது கழியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த பெரும் பாவமானது முழுமையாக நிறைவு பெறவில்லை. அதாவது முழுமையா அது இந்த பரிகாரமானது நிவர்த்தி ஆகவில்லை. இன்னமும் அவருடைய பெரும் பழியானது எஞ்சி இருந்திருக்கிறது. அந்த பாவமானது இன்னும் மிச்சம் இருந்திருக்கிறது. இப்ப அந்த தேவேந்திரனுக்கும் அடுத்த உள்ள தேவேந்திரர் தேவலோகத்துல இருக்கிறார். இப்படி தேவலோகத்துல எல்லா தேவர்களும் கூடி இருக்கிறார்கள். அங்க கற்பக சோலையில சிம்ம ஆசனத்துல தேவேந்திரர் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் சங்கநிதி, இந்த பக்கம் பதுமநிதின்னு சொல்லி 2 பேரும் தேவேந்திரரை வாழ்த்துகிறார்கள். முன்னால தேவர்கள் எல்லோரும் கூடி இருக்கிறார்கள். காமதேனு, சிந்தாமணி தேவர்கள் எல்லோரும் வணங்கி நிற்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு முன்னால, தேவேந்திரருக்கு முன்னால தேவலோக பெண்கள் ஆடி பாடி மகிழ்கிறார்கள். தேவலோகமே அப்படியே விழா கோலமா இருக்குது. இசைக்கருவிகள்லாம் வாசிக்கிறாங்க. தேவலோக பெண்கள்லாம் ஆடிட்டும் பாடிட்டுமா இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஆனந்த கழிப்ப இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. தேவேந்திரரும் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறார். இதை விட ஒரு மகிழ்ச்சி என்ன இருக்கிறது, இதுதான் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரத்துல சில தேவர்கள் தேவேந்திரன்ட்ட சொல்றாங்க, தேவேந்திரரே, இதை விடவும் மகிழ்ச்சியாய் தரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க விஷயம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை கேட்டவுடனே தேவேந்திரர் கேட்கிறார் தேவர்கள்ட்ட, அப்படியா, இதை விட மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் இருக்கா, அது என்ன அப்படின்னு சொல்லி தேவேந்திரர் கேட்கிறார். அப்போ தேவர்கள்லாம் சொல்றாங்க, வெற்றியை தரக்கூடிய, நலத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடியது வேட்டையாடுவதுதான் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் சொல்ல, உடனே தேவேந்திரனும் வேட்டையாடணும்னா அதற்கு எந்த காட்டில் சென்று வேட்டையாடுவது
சிறப்புமிக்க காடு எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவேந்திரர் கேக்குறார். அப்போ தேவர்கள்லாம் சொல்றாங்க, பூலோகத்துலதான் சிறப்புமிக்க வனங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் சொல்றாங்க. உடனே அப்படியா, பூலோகத்தில் எந்த இடத்தில் சிறப்புமிக்க காடு இருக்கிறது என்று கேட்கிற தேவேந்திரர். அப்போ தேவர்கள்லாம் சொல்றாங்க, நீக்கவே முடியாத பாவத்தை கூட நீக்கக்கூடியது, மிக பல நலன்களை தருவது, நீக்கவே முடியாத பாவத்தை கூட நீக்குவது, வலிமை மிக்க உலகுக்கெல்லாம் உயர்வானது, யானை, பன்றி, காண்பதற்குரிய சிங்கம், கரடி, மான், புலி என்று சொல்லக்கூடிய கலைமான் என்று சொல்லக்கூடிய விலங்குகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கடம்ப வனம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தேவேந்திரன் உடனே சிம்மாசனத்துல இருந்து எழுந்திருச்சார். வில்லை எடுத்தார். அம்பராதுணிகளை மாட்டிக்கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலால் சூழப்பட்ட மண்ணுலகத்துக்கு இறங்கி வர்றார் தேவேந்திரன். வந்து அங்க இருக்கக்கூடிய காடுகளிலெல்லாம் வேட்டையாடுகிறார். பன்றிகளை எய்தார், யானைகளை வீழ்த்தினார், புலிக்கூட்டங்களை கொன்றார், காட்டு எருமைகளை கொன்றார், மான் கூட்டங்களையும் வலிமை மிக்க சிங்கத்தையும் வேட்டையாடினார் இந்திரன். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறார் அவரு. ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறார். இப்போ இவ்வளவு நேரம் வடக்கு பக்கம் தான் இருந்தேன். இப்போ வடக்கு பக்கத்துல இருந்து தெற்கு பக்கமா போற. இவருடைய விதி வசத்தாலும் அவர் செய்த தவத்தினாலும் தென் பகுதிக்கு செல்கிறார். தென் பகுதியிலே அந்த கடம்ப வனம், அந்த கடம்ப வனத்தினுடைய எல்லைக்குள்ள வந்து நிக்கிற. அப்படி எல்லையில நிக்கிற அந்த கடம்ப வனத்துக்குள்ள போற பொழுது அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு தோன்றியது. இங்க இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய மிருகங்களை கொல்லக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு அவரிடத்திலே தோன்றியது. அது மட்டுமல்லாமல் இங்கு ஏதோ ஒரு சிறப்புமிக்க ஒன்று இருக்கிறது என்றது போல அவருடைய உள்மனம் சொல்லியது. அப்போ தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ற, இந்த கடம்ப வனத்திலே சிறப்புமிக்க ஏதோ ஒன்று இருக்கிறது, அது என்னன்னு எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தேவேந்திரர் சொல்ல, தேவர்களும் எல்லா இடத்துலயும் போய் தேடுறாங்க. இந்திரன் சொன்னதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாம், இந்த வனத்துல என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனத்துல எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. தேடுனா அங்கே ஒரு பெரிய ஆழமாகவும் பெரிய நீளமாகவும் தெளிந்த நீரை உடையதாக ஒரு குளம், நல்லா வண்டுகள் எல்லாம் மொய்க்கக்கூடிய சோலையிலே அழகான ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தினுடைய வடமேற்கு கரையிலே உலகம் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய முளைத்து எழுந்த சிவலிங்கமானது காட்சி கொடுக்கிறது. இதை பார்த்த உடனே தேவர்கள்லாம் அப்படியே உடல் நடுங்கி போய் உடனே வேகமா விரைந்து சென்று தேவேந்திரரிடத்திலே சொல்கிறார்கள், தேவேந்திரரே, அங்கு நாங்கள் ஒரு பெரிய குளத்தை கண்டோம். அந்த குளத்துக்கு அருகிலே தானே முளைத்து எழுந்த சிவலிங்கமானது இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே தேவேந்திரரும் அப்படியே வேகமா வர்ற. அவர் அணிந்திருந்த அந்த கவசத்தை எல்லாம் கலட்டி வச்சுட்டு அந்த குளத்திலே நீராடி விட்டு விரைந்து அந்த சிவலிங்கத்தை பார்க்கிறார். தானே முளைத்து எழுந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு ஆனந்தத்துல அப்படியே கூத்தாடுற தேவேந்திரன். அந்த சிவலிங்கத்தினுடைய திருவடியிலே விழுந்து வணங்குகிறார். பெருமானே, இந்த மண் என்ன தவம் செய்ததோ நீ இங்க வந்து இருக்கிறியே, அதுவும் இந்த காட்டுல சிங்கம், புலி, கரடி, யானை, மான் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காட்டுல தனியா இருக்கிறியே பெருமானே அப்படின்னு சொல்லி அப்படியே அவருடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்குகிறார். அப்போ தேவேந்தர் பார்க்கிறார், பெருமானே, உனக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனா உனக்கு பூஜை செய்வதற்கு இந்த இடத்துல சிறப்பு மிக்க மலர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்கிறார். சிறப்புடைய மலர் எதுவும் அந்த இடத்துல இல்லை. உடனே சிவபெருமான்கிட்டயே கேட்கிறார், உன்னை அர்ச்சிப்பதற்கு சிறந்த மலரை நீ காட்டணும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரர் கேட்கிறார். இப்படி கேட்ட உடனே சிவபெருமான் அங்க இருக்கக்கூடிய குளத்திலே பொன்னாலான தாமரையை வர வைக்கிறார். தேவேந்திரர் பார்க்கிறார். பார்த்தா அந்த குளத்துல பொன்னாலான தாமரை, தங்க தாமரை இப்படி வந்திருக்கு. இங்க பார்த்தோன்னே ஆஹா, என்னே சிவபெருமானின் கருணை அப்படின்னு சொல்லி அந்த தங்க தாமரையை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு வைத்து அப்படி பூஜை செய்கிறார், அர்ச்சனை செய்கிறார். ஆகம விதிப்படி அவரை வழிபாடு பண்றார். தேவேந்திரர்
பூஜை செய்ய மலர் வேண்டும் என்று கேட்டதனாலே சிவபெருமான் அந்த குளத்திலே பொன்னாலான பொற்றாமரையை உண்டாக்கினார். இந்த குலத்துக்கு பொற்றாமரை குலம்னு பேர். வேத முறைப்படி தேவேந்திரர் தானே முளைத்து எழுந்த சிவலிங்கத்தை சிவபெருமானை வழிபாடு பண்ற. அப்போ தேவேந்திரன் நினைக்கிறார், இந்த விலங்குகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்டுல சிவபெருமான் தனியா இருக்கிறாரே, மலையிலையும் கொடும் காற்றுலையும் வெயில்லையும் பெருமான் துன்பப்படுவாரு, இவருக்கு ஏதாவது குளிர்ந்த விமானம் அமைக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சு உடனே தேவதச்சனான மயனை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே மயன் வந்து தேவேந்திரரை வணங்கி நிற்கிறார். அப்போ தேவேந்திரர் சொல்ற, சிவபெருமானுக்கு ஒரு சிற்ப நூல்களில் சொல்லப்பட்ட சிறப்பான விமானம் ஒன்றை அமைக்கணும். அதனால நீ ஒரு பொன்னாலான விமானத்தை, யானைகளால் அமைக்கப்பட்ட பொன்னாலான விமானத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி தேவதச்சனான மயன்கிட்ட சொல்ற. உடனே மயன் என்ன பண்றார், முன்னொரு காலத்துல இந்த பேரண்டத்தையே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய 8 திசைகள்லையும் இருக்கக்கூடிய யானைகள், அந்த 8 திசைகள்ல இருக்கக்கூடிய யானைகள் மீது பொன்னாலான விமானத்தை வைத்து அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு வர்ற. தேவேந்திரர் பார்க்கிறார். பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே தேவேந்திரரும் அந்த 8 திசை யானைகளால் சுமந்து வரப்பட்ட அந்த பொன்னாலான விமானத்தை சிவலிங்கத்துக்கு மேல அப்படி கூரையாக அப்படி விமானமாக அமைக்கிறார். வேத முறைப்படி அவரை வழிபாடு பண்ற. தங்க தாமரை அவருடைய மேனியிலே சூட்டி அப்படி மகிழ்கிறார். அப்படி பார்த்து பார்த்து ரசிக்கிறார். பெருமானே, சொக்கன் என்கின்ற திருநாமம் உமக்கு மாத்திரமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதங்களிலே வீழ்ந்து வழிபாடு பண்ற. பெருமானே, இந்த நாட்டுக்கு எந்தவித தீங்கும் நேராமல் நீங்கள் காத்தருள வேண்டும் என்று அவரை வழிபாடு செய்தார். அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சிவபெருமான் காட்சி கொடுத்து சொன்னார், தேவேந்திரா, எம்மை வேத முறைப்படி அன்பினால் பக்தியினால் வழிபட்டமையினாலும் எமக்கு விமானம் அமைத்தமையினாலும் விருத்திராசுரனை கொன்ற அந்த பழிப்பாவமானது உம்மை விட்டு நீங்கியது அப்படின்னு சொல்லி அந்த பழியை தீர்த்து பெருமான் அவருக்கு அனுக்கிரகம் பண்ணார். விருத்திராசுரனை கொன்ற அந்த பழிப்பாவமானது தேவேந்திரருக்கு தீர்ந்து விட்டது. உடனே தேவேந்தர் சிவபெருமானுடைய திருவடியை வீழ்ந்து வணங்கினர். கடம்ப மரங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கடம்ப வனத்திலே அமைந்த பொற்றாமரை குளம், அது கங்கை நீரை விடவும் சிறப்பானதாம். அந்த பொற்றாமரை குள நீரை தொட்டாலே போதும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகுமாம். இன்றும் கூட தேவேந்திரர் ஒவ்வொரு வருடமும் சித்திர மாசம் சித்ரா பௌர்ணமி சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு தன்னுடைய மனைவியோடும் தேவர்கள் புடைசூழ மதுரைக்கு வந்து பொற்றாமரை குளத்திலே நீராடி சொக்கநாத பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு செல்கிறார். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு குளமாக அந்த பொற்றாமரை குளம் இருக்கிறது. இப்படி தேவேந்திரருக்கு சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே விருத்திராசுரனை கொன்ற அந்த பழிப்பாவமானது தீர்ந்து விட்டது. இந்திரன் பழி தீர்த்த படலத்தை இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து சிவபெருமான் மதுரையிலே சொக்கநாத பெருமானாக நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களையும் காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்.